ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸான லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5. இதுதான் ஓம விவா, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டவுன் சூப்பர்லன்னு கிளாஸ் ரப் கேட்குவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம ஹீரோக்கு தனியா இருக்கிறதுக்கு தான் ஆசை. ஒரு வழியாக எல்லா கேர்ள்ஸையும் டவுனுக்கு சேஃப்டியா கொண்டு வந்தாச்சு. இனி ஏன் லோனர் லைஃப் வாழலாம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். அந்த பில்டிங் பார்க்க சாப்பிட்ற பொருள் மாதிரி இருக்குல்லன்னு பொண்ணுங்க போக்குவான். அங்கங்க ஓடாம ஒரே இடத்துல இருந்து இருக்கா, நீ இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் வந்து பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிடுறா. நம்மளோட பிளான் அட்வென்ச்சர் ஸ்கில்ல போய் ஜாயின் பண்ணணும். நம்மகிட்ட இருக்கிற பொருளை வித்துட்டு இனி அட்வென்ச்சர் வேலையை பார்க்க வேண்டியதான். அண்ட் ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் தங்கலான்னு அவங்க யோசிக்கவும், என்னது நாங்க வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த கேல்காங் வந்து கேட்கறாங்க. பட் இதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்லவும், உழைக்கிறது உனக்கு கஷ்டமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குமா. அப்படிலாம் இல்லன்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ அட்வென்ச்சர் ஸ்கில்டுக்குள்ள போனா எல்லாரும் முறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ சேவ் பண்ண அந்த அட்வென்ச்சரர்ஸ் நம்ம ஹீரோவை உள்ள கூப்பிடுறாங்க. கில்டோட பாஸ் நம்ம ஹீரோவை மீட் பண்ண கூப்பிட்டு விட்டுருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தனியா போறான். இவர் தான் கில் மாஸ்டர்னு காமிக்கவோ, ஹோ நீதான் ஹாருக்காவா அப்படின்னு கில் மாஸ்டர் பாக்குறான். என் ஆளுங்க உயிரை நீ காப்பாத்திருக்க ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி அவர் சாதுவா பேசிட்டு இருக்காரு. ஓ என்ன ரெக்கமெண்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு விட்டுருக்காங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க நான் என்னோட மேஜிக் கிறிஸ்டல் எல்லாத்தையும் சேல் பண்ணணும், எங்க பண்ணணும்னு கேட்கவும், இங்க தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ மொத்த மேஜிக் கிறிஸ்டலையும் எடுத்து வைக்கவும், ஏங்கப்பா இவ்வளவா, இதை நான் அப்ரைசல் பண்ணவே ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லவும், எனக்கு அவசரம்லாம் இல்ல, நான் நாளைக்கு வரேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். எல்லா கேர்ள்ஸுமே அட்வென்ச்சரர்ஸா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாரோட லெவலும் ஆவரேஜா 30 இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஹை லெவல்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னாலே நானும் ஒரு அட்வென்ச்சரர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹாப்பியா உள்ள போறான். இதுக்கப்புறம் நான் ஒரு ஷர்ட்டின் கிடையாது, மத்தவங்க கூட வாழுவேன் நம்ம ஹீரோ போறான். ஹாருக்கா பாருங்க கண்டிப்பா ஒரு பெரிய அட்வென்ச்சரரா வருவான் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் சொல்றா. ஏன்னா அவன் இல்லாம நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்றா. பட் ஆனா நம்ம ஹீரோவை அட்வென்ச்சரராக நீங்க லெவல் 10 வச்சிருக்கணும், நீங்க லெவல் 9 தான். ஸோ சாரி உங்களை அட்வென்ச்சரரா ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுலயும் சோலோவா ஒர்க் பண்ணணும்னா லெவல் 20 இருக்கணும். நம்ம ஹீரோ கிட்ட லோனர் ஸ்கில் இருக்குதுனால ஒரு பார்ட்டியை நம்ம ஹீரோவால கிரியேட் பண்ண முடியாது. கடைசி வரை நான் ஷட்டின் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா ஹாருக்காவை நீ நாதா பாத்துக்கணும் அப்படின்னு கிளாஸ் ரப் நினைக்கிறா. கில்டோட ஆளுங்க சொன்ன ஒரு இடத்துக்கு இவங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு லவ் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோ இது லவ் ஹோட்டலா அப்படின்னு கேட்கப்போ, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரப் இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறா. ஸோ எல்லாருமே அங்க இருக்கிற பெட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தரையில படுத்தது தான் நல்லா இருந்துச்சு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓடா படிப்பாளிக்க அங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு அந்த ரவுடி கேர்ள் யோசிக்கிறா. இந்த டவுன்ல நிறைய கடைகள் இருக்கு, நம்ம அப்புறமா ஷாப்பிங் போலாம் அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்றான். கிறிஸ்டலுக்கு உங்க பணத்தை தந்த உடனே நான் திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிட வேண்டியதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாரிங்க கில்டல் இவ்வளவுதான் பணம் இருக்கு, உங்க மொத்த கிறிஸ்டலுக்கும் எங்களால பணத்தை தர முடியல அப்படின்னு ரிசப்ஷன்ல சொல்றாங்க. உனக்கு இன்ஸ்டால்மெண்டா பணத்தை பே பண்ணிருந்தோம் அப்படின்னு கில் மாஸ்டர் வந்து சொல்றாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த 8 மில்லியன் தான் இப்போதைக்கு எங்க கையில இருக்குன்னு அவர் கொடுக்குமா, நம்ம ஊர் காசுப்படி 80 லட்சமா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கொண்டு வந்ததெல்லாம் லோ லெவல் மாஸ்டரோடது. பட் இவன் தோக்கடிச்ச அந்த கிரீன் உல்ஃப்க்கும் சேர்த்து தான் பேமெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தம்பி உனக்கு என்ன தேவையானதுங்கிறது எனக்கு தெரியும், ஏன் கூட வானவர் சொல்லவோ லவ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவார் போல எல்ஃப் இருக்கும் நம்ம ஹீரோ நினைச்சிட்டே போனோம். இதுதான் வெப்பன் ஷாப், பார்க்காத இவ்வளவு கேவலமா இருந்தாலும் பொருள் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லவோ, இதுக்கா என்ன கூட்டிட்டு வந்தீங்க நம்ம ஹீரோ சோகமாகறான். இந்த கடைக்கார் பார்க்க வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு அவன் சொல்றான். இன்விசிபிள் கிளாக்கு கான்லெட்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கறான். எல்லாமே சூப்பர் ஐட்டம்ஸா இருக்கு, எதை வாங்குறதுன்னே நம்ம ஹீரோக்கு தெரியல. 7 நெக்லஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு, இது என்ன நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். 7 ஐட்டம்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒன்னா கம்பைன் பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. அப்படி கம்பைன் பண்ண ஐட்டம்ஸோட எஃபெக்ட்ஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும், என் வில்லேஜர் ஏசிட்டு ஸ்டாஃப்னு எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி பார்க்கணுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இரட்டை டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஷாப்பிங் முடியும் கிளாஸ் ரப் திட்டுறா. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கூட ஷாப்பிங் முடிச்சு தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட உடன் ஸ்டிக்கர் ஸ்டாஃபா மாறிடுது. இந்த கடையோட மொத்த பொருளையும் இது ஒரு பொருளா கம்பைன் பண்ணிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். என் மொத்த பொருள் 10 மில்லியனுக்கு வருமே அப்படின்னு அவர் சொல்லவும், 10 மில்லியனா எங்கிட்ட 8 மில்லியன் தான் இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா கடைக்கார்ட்ட பேரும் பேசி 8 மில்லியனுக்கு ஓகே பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் காசே இல்ல பிரபு போர் ஆயிட்டுடே அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கான். 8 மில்லியனுக்கு அவர் ஓகே சொல்லலைன்னா இந்நேரம் நான் கடங்காரனா இருப்பேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ டவுனுக்கு வெளியே போய் நம்ம ஹீரோ மான்ஸ்டர் கொண்டு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோவை விட மாட்டாங்க. என் டைட்டிலேயே ஷர்ட்டி நீட் இருக்கு, எதனால நான் தனியா தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, என்னால பரவாயில்ல நான் திரும்ப காட்டுக்குள்ளேயே போறேன் அப்படின்னு சொல்லி இன்விசிபிள் க்ளோக் எடுத்து போட்டுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை யாராலையும் பார்க்க முடியாதுங்கிறதுனால நைஸா அவங்க கண்ணு முன்னாடியே நடந்து போறான். எஸ் இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜாலியா இப்போ இந்த சிட்டியை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹாருக்கா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் பண்ண கேர்ள்ஸ் நம்ம ஹீரோவை பார்க்கவும், சவுத்து தாண்டும் போது பாடக்கூடாத இடத்துல போட்டு நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான். என்ன வெறும் 3 பொண்ணுங்க தான் இருக்காங்க, மொத்தம் 4 இருக்கணுமே நம்ம ஹீரோ யோசிச்சா தூரத்துல இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ ட்ரையல்ஸ் பார்க்க துணியை கலெக்டரா பாருங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை தடுக்கலாம் அப்படின்னு போறான். ட்ரையல்ஸ் பார்க்காம இதை எப்படி நான் வாங்கினவா கேட்கவும், நீ இது போட்டா நல்லா தான் இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகுறது அந்த பொண்ணுங்க மறந்துட்டாங்க. பொண்ணுங்கெல்லாம் அட்வென்ச்சரர்ஸ்ங்கிறதுனால குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றேன்னு போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் ரூம்ல இருக்கான். பட் இவங்க சொல்லிட்டா நான் ரூம்குள்ளேயே தான் இருக்கணுமா
முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு இன்விசிபிள் க்ளோக்க போட்டு செக்யூரிட்டி முன்னாடியே தாண்டி போறான். எஸ்கேப் பிளான் பார்ட் 2 சக்சஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடும்போது சில வீடு இடிஞ்சு கிடக்கு, மான்ஸ்டர் சில பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன தடுத்துறாது, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நேரா ஃபாரஸ்ட்டுக்கு தான் போவேன்னு பார்த்தா இருந்து ஒரு கேரேஜ் வழிமறிச்சிருக்காங்க. இல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நான் போகணும். நம்ம ஹீரோ போகும்போது நீ இதை பார்த்துட்ட, சோ எவிடன்ஸை நாங்க விட்டு வைக்க மாட்டோம்னு அந்த திருடங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன்டா தனியா விட மாட்டேங்கிறீங்கன்னு டென்ஷன்ல நம்ம ஹீரோ அவங்கள ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். இந்த வுடன் ஸ்டாஃப் எல்லாத்துக்கூடயும் கம்பைன் ஆகி இருக்கிறதுனால இந்த ஸ்டாஃப் ரொம்பவே பவர்ஃபுல்லா இப்போ இருக்கு. இப்போ அந்த திருடங்கள்லாம் அடிபட்டும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஒரு மேஜிக் யூசர்னா அவனை க்ளோஸ் காம்பேட்ல தான் ஃபைட் பண்ணணும்னு நம்ம ஹீரோவை போய் டைரக்டா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஈஸியா எஸ்கேப் ஆகுறான். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, ஏன் அட்வென்ச்சரான்னு கேட்கவும், இல்ல எனக்கு வேலையே இல்லங்க சாரிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா உண்மையிலேயே இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் லெவல் 9ல தான் இருக்கு அப்படின்னு அந்த திருடங்க வெப்பன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒன்னு யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து அட்டாக்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா டாஷ் பண்ற மாதிரியான செட்டப்ல இருக்கு. அந்த திருடங்களும் அட்டாக் பண்ணியே டயர்ட் ஆயிருந்தாங்க. பட் இந்த வெப்பன் ஸ்கில் உண்மையிலேயே பயங்கரம் தான். நான் இதையும் டாஷ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னோட பேரு மெர்லின், நான் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவா. அந்த பேண்டிட்ஸ் நீங்க தோக்கடிச்சதுக்கு இல்ல அவங்களையே டயர்டாக வச்சதுக்கு ஆக்சுவலி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம ஓடி போகணும் தான் நினைச்சீங்க, பட் எப்படியோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. உங்க பேர் என்னன்னு வா கேட்கவும் ஹாருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். பாடி கடை என் வீடு வரைக்கும் வாரீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் உங்களை ஃப்ரீயா ஒண்ணு கூப்பிடலன்னு சொல்லுவா. அப்ப சரி நம்ம ஹீரோவோ கூட போறான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஒரு ரூபா கூட இல்ல. ஆக்சுவலி நான் இருந்த ஒரு டவுன் அது ரொம்பவே மொக்கையா இருந்தது. இன்னொரு அட்வென்ச்சரா கூட ரெஜிஸ்டர் பண்ணல. அந்த லார்ட் அங்க என்னதான் பண்றாரோ, என்ன டவுன் நடத்துறானோ அப்படின்னு கேட்க, சாரி நான் அந்த மோசமான லார்டோட பொண்ணுதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், அப்ப திரும்பவும் நான் ஓமவிக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவோட எஸ்கேப் பிளான் பார்ட் 2 ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. இங்க ரவுடி கேங்க தடுக்கிறதுக்கு ஃபிட்னஸ் கேங்க அவங்க கூட ஃபைட் பண்ண நின்னுட்டு இருக்காங்க. பொண்ணுங்க கிட்ட போகாதீங்கடான்னு ஃபிட்னஸ் கேங் சொல்ல, நீங்க எங்க வழியில வராதுன்னு ரவுடி கேங் அட்டாக் பண்ண போனா பின்னாடியில இருந்து ரவுடி கேங் ஒருத்தன் குத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த கதையை பார்க்கும்போது கிளாஸ் ரெப் கிட்ட தான் ஹைஜாக் ஸ்கில் இருக்கு. ஒருவேளை இப்போ இதே டைட்டில் தான் அவ அட்வென்ச்சரிங் வெளியே போயிருக்கா. கிளாஸ் ரெப் சீன்ல இல்லாத நேரத்துல தான் நிறைய கொலைகளும் நடக்குது. அவ தான் அந்த கொலைகாரியா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். பட் ஸ்பாய்லர் என்னன்னா அது உண்மை கிடையாது. என்னதான் நடக்குதுன்னு பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.